வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த டிஎன்பிசியுடைய குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியாகும், இந்த கேள்விகளுக்கு யாருக்கிட்டையாவது பதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கிட்டேயே சரியான பதில் இதுவரை இல்லைங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி நமக்கு குறிப்பிட்ட பதில்களின் அடிப்படையில் குரூப் 4 முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் எக்ஸ்பெக்டட் பண்ண டைமில் குரூப் 4 முடிவுகளை நாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார குரூப் 4 முடிவுகளை வெளியிட போகிறதா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சில அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ குரூப் 4 முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மார்ச் 15, 16 மற்றும் 17 தேதிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ குரூப் 4 என்ன மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், இதை பற்றி முழுமையான தகவலை பார்க்கலாம். குரூப் 4 கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கவும் திட்டம் வச்சுருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க. ஸோ இப்போ நாம் பார்க்குறது குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அதை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 31% இடஒதுக்கீட்டில் வராங்க. உமன் மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 135, பிஎஸ்டிஎம் இருந்தால் 134ங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 26.5%. ஸோ ஜென்ரல் கேட்டகரி இது பிசி கேட்டகரிக்கு 26.5 ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 130, 132, பிஎஸ்டிஎம் இருந்தால் 130ங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம் 3% இடஒதுக்கீடு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 125 வரும். பிஎஸ்டிஎம் வைத்திருந்தால் 120 இருந்தாலே போதுங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி நம்ம பார்க்கலாம். 20% இடஒதுக்கீடு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 122 இல்லைனா 23 வரும். பிஎஸ்டிஎம் வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக 120 இல்லைனா 118 எடுத்திருந்தாலே போதுங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி பார்க்கலாம். 15% இடஒதுக்கீடு. ஸோ 115க்கு மேலே வேணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி வைத்திருந்தீங்கன்னா 114 இருந்தாலே போதுங்க. அடுத்து எஸ்சிஏ 110 10லேருந்து 105 இருந்தாலே போதும். ஸோ இப்போ பிஎஸ்டி வைத்திருந்தால் 102 இருந்தாலே போதுங்க. அடுத்து எஸ்டி 1% இடஒதுக்கீடு. ஸோ இவர்களுக்கு வெறும் 100 இருந்தாலே போதும். பிஎஸ்டிஎம் இருந்தால் 100 இருந்தாலே போதுங்க. ஸோ பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் 90 இருந்தாலே போதுங்க. பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் போதும். முன்னுரிமை சான்றிதழ்கள் இருந்தாலே போதுங்க. ஸோ மக்களே, வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். குரூப் 4 ரிசல்ட்டு மார்ச் 15, 16, 17 தேதிகளில் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.